டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு அவங்களை தவிர வேறு யாரேனும் விருப்ப மனு கொடுத்திருக்காங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே சொன்னது நிச்சயிக்கப்பட்ட சில தொகுதிகள் நீங்க சொல்லும்போது கண்டிப்பாக தூத்துக்குடியில கனிமொழி தான் போட்டியிடுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கூடுதல் விவரம் என்ன? மணிமாறன், தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக கனிமொழி எம்பி தற்போது இரண்டாவது முறையாக மனு செய்திருக்கிறார். ஏற்கனவே அவரது சார்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் சார்பாக 39 மனுக்களும், அதே போல அமைச்சர் கீதா ஜீவன் சார்பாக 22 மனுக்களும், கிட்டத்தட்ட 51 பேர் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புதிதாக அவரே நேரடியாக மனு செய்திருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா கனிமொழியுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தான் இருந்தார். 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். கடந்த 2019 தான் மக்களை சந்தித்து எம்பி ஆகுவது என்று முடிவு செய்யப்பட்டு அவர் தூத்துக்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழிசை சவுந்தரராஜன் அப்ப பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கு அவர் அதிமுக கூட்டணியில் நின்றார். அவரை எதிர்த்து வெற்றியும் பெற்றார். தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்த நிலையில் மீண்டும் அவருக்கு தூத்துக்குடி ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடியை பொறுத்தவரை கனிமொழியை தவிர வேற யாரும் மனு செய்யாததால் அவரே வேட்பாளர் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. என்னென்று சொன்னால், திமுகவை பொறுத்தவரை மற்ற தொகுதிகளுக்கு, உதாரணத்துக்கு மத்திய சென்னை, வட சென்னை போன்ற தொகுதிகளில் ஒரு சில பேர் போட்டியாக மனு செய்வது உண்டு. ஆனால் இது போன்ற ஒரு முக்கியமான விஐபி தொகுதியில் யாரும் மனு தாக்கல் செய்யவே முன்வராத நிலையில் அவரே ஒரு அன்ன போஸ்டாக கட்சியில வேட்பாளராக தேர்வாகி இருக்கிறார் என்பது தெரிகிறது. அவர் மனு செய்துவிட்டு அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் வாழ்த்தையும் பெற்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் TR பாலு உள்ளிட்டோர் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் முக்கியமான ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். மணிமாறன், அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற கனிமொழி விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.